நம்ம பிரபஞ்சத்தில் கிரகங்களை தவிர மீதி எல்லா இடத்துலையும் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமியை வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கான்னு சொல்லி பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் கடந்து வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஆஸ்ட்ராய்டும் பூமியை அட்டாக் பண்ணதில்லை, பாதித்ததும் இல்லை. இனி வரும் காலங்களில் ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமி வந்து மோதிச்சினால் என்ன ஆகும், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ரூக் தமிழ் வாங்க வீடியோ போகலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம பூமியை தாண்டி ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு போய்கிட்டு தான் இருக்குது. வருஷம் கூடி 10 20 அந்த மாதிரி எவ்வளோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் போனாலுமே இது வரைக்கும் டைனோசர் காலத்தில் பாதித்த மாதிரி எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டும் நம்ம பூமியை பாதிக்கலை. ஏன் அப்படிப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்துட்டு சின்ன சைஸாக இருந்துச்சுனால் நம்ம பூமிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே எரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா பூமியில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இதுவரை டைனோசர்ஸ் வாழ்ந்த காலங்களில் ஏற்பட்ட அழிவை விட இப்போது பெருசாக எதுவும் ஏற்படலை. ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நடந்துச்சுனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே வந்துட்டு நாசா எடுத்திருக்காங்க. அதில் என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 14 வருஷம் கழித்து நம்ம பூமியை நோக்கி பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்ததுனால் அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாசா வந்துட்டு இதை ஹைப்போதெட்டிக்கல் தியரியாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு மோதும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இப்போ வரக்கூடிய ஆஸ்ட்ராய்டை வந்துட்டு எப்படி திசை திருப்பலாம் அல்லது எப்படி அழிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமிக்கு வந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் சிக்ஸலப். அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டுனால மொத்த கூட்டமே அழிஞ்சு போச்சு. அந்த கூட்டம் என்னென்னா டைனோசர். அப்படிப்பட்ட டைனோசரை அழித்த அந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி இன்னொரு ஆஸ்ட்ராய்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் இந்த 100 வருஷத்துக்குள்ளே வரலனாலும் பின்வரும் காலங்களில் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு நம்ம பூமிக்கு வந்ததுனால் கிட்டத்தட்ட 72% லைஃப் ஸ்பீஷஸ் வந்துட்டு பூமியிலிருந்து இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூமியுடைய முக்கால்வாசி பாப்புலேஷனை அழிக்கக்கூடிய இந்த ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு எப்படி டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாசா சொல்கிறாங்க. அது எதன் மூலியமானா நியர் எர்த் ஆப்ஜெக்ட் சர்வேயர். அதாவது பொதுவாக நியர் எர்த் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமி சுற்றி இருக்கக்கூடிய சில கற்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதெல்லாம் தான். அப்படிப்பட்ட இந்த ஆப்ஜெக்ட்ஸை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பப்படுறது தான் நியர் எர்த் ஆப்ஜெக்ட் சர்வேயர். இதை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 அப்போ லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியோ சர்வேயரையும் எல்லா சேட்டலைட் மேலே எவ்வளோ ஆர்பிட்டில் பறக்குதோ அதே ரேஞ்சில் வந்துட்டு பறக்க விட போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னால் பக்கத்தில் வரக்கூடிய எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சீக்கிரம் கணிச்சு சேட்டிலைட்டுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக இதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதா சொல்லி நாசா வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நாசாவால் மட்டும் பண்ண முடியாது, இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சிஸும் சேர்ந்து இவங்க கூட பண்ணணும்னு சொல்லி நாசா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் இந்த ஆஸ்ட்ராய்டு மேலே எவ்வளோ அவேர்னஸோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாசா டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை முக்கியமாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் மக்களுக்கு வந்துட்டு ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்போ எப்படி எங்கே வந்து விழும் சொல்லி தெரியாது. ஏன்னா அதை நாசாவால் கணிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கிறதுக்காகவே இந்த ஹைப்போதெட்டிக்கல் தியரி வந்துட்டு நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியை 2029 அப்போ அப்போஃபிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு கடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் கட்டமாக அந்த ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு எப்போ கடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029 அப்போது ஏப்ரல் டைமில் கடக்க போகுது. ஃபஸ்ட்டு டைம் கடக்கும்போது அது பூமியிலிருந்து 37,000 கிலோமீட்டர் பக்கத்திலே கடக்க போகுது. அப்படி கடக்கும்போது நம்ம பூமியை அது இடிக்காது. ஒருவேளை அது திரும்ப வரும்போது, அதாவது அப்போஃபிஸ் ஆஸ்ட்ராய்டு ஃபஸ்ட்டு டைம் போயிடும், 2வது தடவையும் அது திரும்ப வரும். அப்படி திரும்ப வரும்போது பூமியை முட்டுறதுக்கு 2% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 2% கம்மியாக இருந்தாலுமே அது நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எண்ணிக்கை. ஏன்னா 2% சான்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊரையே காலி பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன தான் அந்த அப்போஃபிஸ் இப்போ கடக்கலனாலும் ஒருவேளை இந்த 4 வருஷத்தில் கடந்துச்சுனால் அதுக்காகவும் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்லி நாசா சொல்கிறாங்க. ஏனால் இந்த அப்போஃபிஸ் வந்துட்டு மோதுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கம் நம்ம பூமியில் ஏற்படலாம். ஆனால்
முதல் தடவை கடந்து போகும்போது 1% கூட நம்ம பூமியை வந்துட்டு மோதுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 2வது தடவை தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அப்போ தான் நம்ம பூமியை 2% தாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க இன்னும் இந்த அப்போஃபிஸ்க்காக டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை அது சான்சஸ் வந்துட்டு இன்னும் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் எச்சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாசா சொல்கிறாங்க. ஏன்னால் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு எந்த வளிமண்டலத்தில் போகும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்ன தான் இந்த மாதிரி எத்தனை ஆஸ்ட்ராய்ட்ஸ் போனாலுமே நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்லி எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சிஸுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் எத்தனை ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்துட்டு இந்த கைப்பர் பெல்ட்லேருந்து வெளியே வந்தாலுமே எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸுமே டிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னால் எந்த ஆஸ்ட்ராய்ட்ஸுமே நம்ம மேன் பவரையும் வச்சு டெக்னாலஜி பவர் வச்சு அழிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வேறு ஒரு திசையில் திருப்பி தான் விட முடியும். 4 வருஷம் கழித்து வரக்கூடிய இந்த அப்போஃபிஸ் ஆஸ்ட்ராய்டு பற்றியும் 14 வருஷம் கழித்து வரக்கூடிய அந்த பெரிய ஆஸ்ட்ராய்டு பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போயிட்டு வரேன், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.